ஓகே. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க. என்னடா இது ஒரு புதிய தளம், அது மட்டும் இல்லாம புதிதான சில முகங்கள் இன்று அறிமுகமாகும். அதனை தொடர்ந்து இன்றைக்கு இங்கிலீஷ், அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லணும், நாங்க எபிசோட் 1 நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த நிறைய தகவல் பரிமாற்றம் நம்ம இந்த உலகை சுற்றி இருக்கிறது, அங்கங்கே பறந்து விரிந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் இந்த அற்புதமான தளத்தில் புதியதாக ஒரு நிகழ்வு, ஒரு அங்கம் மக்களுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. மலாக்காவில் அமைந்திருக்கும் சமூக தகவல் மையம் CIC கம்யூனிட்டி இன்ஃபர்மேஷன் சென்டர்ங்க. நம்ம இதன் மூலியமா இவர்களுடைய குழுவர்கள் இது ஏற்பாட்டில் ஒரு அழகான ஒரு தலைப்பு உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மனதை பராமரித்தல். சரிங்களா? மனதை பராமரித்தல். மனநல மருத்துவருடன் தான் இன்றைக்கு நமது நேர்காணலானது ஆரம்பிக்கப்படுகிறது. சரி, யாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே நாங்கள் பகிர்ந்த அந்த போஸ்டர்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இவரை பத்தி கொஞ்சம் சொல்லணும், நாங்க கொஞ்சம் நிறையவே சொல்லலாம். இவரை பற்றி பல வகையான கருத்துகள், இவர் நம்ம கூட நிறைய விஷயங்கள் தகவல்கள், அதுவும் மனநலத்தை பற்றி. இப்ப அதுதான் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மனநலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சூழ்நிலைகள், மகிழ்ச்சியான தருணங்கள், சோகமான தருணங்கள், மனக்கசைவு, மனக்குழப்பம், இது எல்லாமே இந்த மனநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த வகையில் இன்று நம்முடன் இந்த காலையில் இணைந்திருக்கும் நபர் தான் தத்தோ டாக்டர் சுவாமிநாதன், அதாவது மலாக்கா தமிழ் சங்கத்தின் மேலாள் தலைவர். அது மட்டுமின்றி இப்பொழுது தற்சமயம் மலாக்கா மணிப்பால் மருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக இருக்கின்றார். வணக்கம் டத்தோ. வணக்கம். நீங்க சொல்லுங்க டத்தோ, அதாவது CIC கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளுடைய சமூக தகவல் மையம் மலாக்கால் அமைந்திருக்கு. இது முக்கியமா மலாக்கா மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. எப்படி டத்தோ உங்களுக்கு அது தெரிய வந்தது? இது திருப்பழாவுக்கு நான் வந்திருக்கேன். எனக்கு சாமிநாதன் அழைச்சிருந்தாரு. திருப்பழாவுக்கு அந்த மாலை கலந்து கொண்டேன். அந்த குடும்பம், அந்த வாட்ஸ்அப் குடும்பத்திலே நான் இருக்கிறேன். அந்த குடும்பத்தை நான் இருக்கிறேன். நிறைய தகவல் பரிமாற்றம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால பாருங்க, டாக்டர் நம்மளுக்கே தெரியும், மணிப்பால் மருத்துவ கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிந்தும் நமக்கு இந்த சமூக தகவல் மையத்தினுடைய சில விஷயங்கள், தகவல்கள் எல்லாத்தையும் அவருக்கு தெரிஞ்சவர்கள்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வகையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு டாக்டர் அதை பாக்குறதுக்கு. சரி, இந்த மனது ஆரோக்கியம் பத்தி முதல்ல அதுக்கு ஒரு பொருள், ஒரு இது கொடுக்கணும்னா எப்படி ரத்தம் கொடுப்பீங்க? உலக சுகாதார நிறுவனம் ஆரோக்கியம் அல்லது நலம், அதை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஒருவர் எப்பொழுது சிறந்த ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் 3 கூறுகளை அடைந்திருக்க வேண்டும். உடல் நலம், மனநலம், சமூக நலம். இது 3ம் இருந்தால்தான் ஒருவர் நல்ல 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 நலத்துடன் அல்லது ஆரோக்கியத்துடன் இருக்கார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே மனநலத்திற்கு உலக சுகாதார நிறுவனம் முக்கியம் கொடுக்கிறது. ஆனால் பொதுமக்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உடல் நலத்தை மட்டுமே கவனிக்கிறாங்க. உடல் நல்லா இருந்தா பொது நினைக்கிறாங்க. மனநலம் என்பதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பொதுமக்களிடையே மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆனா மனநலத்தின் முக்கியத்துவத்தை பாத்தீங்கன்னா திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறாரு. மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும் என்று ஒரு திருக்குறள் சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாருன்னா, ஒருவனுக்கு ஒரு நல்ல மனநலம் இருந்தால் அதுவே அவன் வாழ்க்கையில் பெற்ற ஒரு பெரிய செல்வம் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். இதே கருத்தை தான் பாத்தீங்கன்னா நம்ம கவிஞர் கண்ணதாசனும் தில்லான மோகனாம்பாள் படத்துல ஒரு பாடல் வருகிறது. நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா. அப்போ உடம்பு மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, உள்ளமும் நல்லா இருக்கணும், மனசும் நல்லா இருக்கணும். அப்பொழுதுதான் ஒரு பூர்ண ஆரோக்கியம் அல்லது பூர்ண நலம் பெற்றதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, மனநலம் என்றால் என்ன? எப்பொழுது ஒருவர் நல்ல மனநலத்தை பெற்றிருக்காருன்னு பாத்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் சில கூறுகளை சொல்லுகிறது. முதலாவது கூறு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருவர் தன்னை அறிந்து கொள்வது. எந்த அளவுக்கு ஒருவர் தன்னை அறிந்து வைத்திருக்கிறார், தான் யார், தன்னுடைய வெறுப்பு என்ன, தன்னுடைய பலவீனம் என்ன, தன்னுடைய பலம் என்ன, தன்னுடைய குணாதிசயம் என்ன, இதை எந்த அளவுக்கு ஒருவர் தன்னை அறிந்து வைத்திருக்கிறார். இதே கண்ணதாசன் இன்னொரு பாடலையும் சொல்றார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்கிறார். ஆக சிறந்த மனநலம் என்பது உங்களை நீங்கள் அறிந்து வைத்திருப்பது. பிறகு உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது. மனிதர்களுக்கு குறை இருக்கலாம், எல்லாரும் குறை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது, குறை உள்ளவர்கள் தான் மனிதர்கள். குறை இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளும் மனோபக்குவம், இது 2வது கூறு. உங்களை அறிந்து கொள்வது, உங்களை
நீங்கள் ஏற்றுக்கொள்வது. உங்களுக்கு வந்து செல்வம் குறைவாக இருக்கலாம், அல்லது வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அழகு இல்லாதவராக இருக்கலாம். இருப்பினும் உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு நீங்கள் சிறந்தவர் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். சோ உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது, உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது. மூன்றாவதாக உறவுகளை பேணுதல். மற்றவர்களுடன் நீங்கள் எவ்வாறு பழகிறீர்கள், மற்றவர்கள் எவ்வாறு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவர்களோடு இயந்து வாழ்வது. இது வந்து மூன்றாவது உறவுகளை பேணுவது. நான்காவதாக வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராக இருத்தல். ஏன்னா வாழ்க்கையில் வந்துட்டாவே பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த பிரச்சனைகளை கண்டு பயந்துராம வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மனதை தயார்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள், இது வந்து நான்காவது அம்சம். இது அடுத்ததாக உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் உங்களுடைய கடமையினை அறிந்து அந்த கடமையினை ஆற்றும் திறன். இந்த 5 கூறுகளும் இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது, உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது, உறவுகளை பேணுவது, வாழ்க்கையில் ஏற்படும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க தயாராக இருப்பது, உங்கள் கடமைகளை உணர்ந்து சமூகத்துக்கும் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையை உணர்ந்து இந்த கடமையை செவ்வனே செய்வதும் உங்கள் மனநலத்தின் கூறுகளில் ஒன்றாகும். இந்த 5ம் இருந்தால் நீங்கள் சிறந்த மனநலத்தை பெற்றவராக கருதப்படுவீர்கள். ஆஹா, அருமையான ஒரு விளக்கம்.